ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வெயிட் லாஸ் வீடியோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யாரும் ஆவலோடு எதிர்பார்க்கல. பட் என்னோட 1-2 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடு, எப்படி வெயிட் லாஸ் பண்ண அப்படிங்கிறத வந்து போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம போட போகிறோம். என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இங்கே இல்லைன்னா இங்கே எங்கேயாவது அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, எனக்கு வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபாலோ பண்ணது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுவோம், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து தண்ணி மட்டும் குடிக்கலாம், லைக் க்ரீன் டீ குடிக்கலாம், இல்லைனா பிளாக் டீ குடிக்கலாம், வித்தவுட் சுகர், எந்த இனிப்பும் இல்லாமல் நம்ம குடிச்சிக்கலாம், ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் இருந்தது வந்து 16:8 இந்த இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணேன். 16:8 என்னென்னா நம்ம 8 மணி நேரம் வந்து சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். என்ன வேணான்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 16 மணி நேரம் வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கும். நான் என்ன ஆரம்பிப்பேன் அப்படின்னா, நைட்டு வந்து 8 மணிக்குள்ளே வந்து என்னோட டின்னர் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன். 8 மணிலேருந்து நெக்ஸ்ட்டு டே மதியம் 12 மணி இந்த டைம் வரைக்கும் என்னோட ஃபாஸ்டிங். ஸோ நம்ம நைட்டு தூங்கிடுவோம், காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். இதுதான் வந்து பேசிக். 12 மணி வரை சாப்பிடாம கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எதுக்குடா வந்து ஃபாஸ்டிங்லாம் இருக்கணும் அப்படிலாம் தோணும். ஆனால் வந்து ஒரு 1 வீக், அதுக்கப்புறம் 2 வீக் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிரும், பழகிரும். ஸோ இதுதான் பேசிக். 12 மணிலேருந்து நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். 12 மணியில் ஃபஸ்ட் நம்ம பிரேக்கை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெவியான ஃபுட் வந்து எடுக்கக்கூடாது. சாதாரணமாக ஏதாவது ஒரு ஜூஸ், முக்கியமாக வந்து மோர் குடிக்கலாம். இது வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து நிறைய கார்ப்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். லைக் ரைஸ், நம்ம வந்து ரைஸ் நிறைய சாப்பிடணும் இல்லை மதியம். ஸோ வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து அதிகமாக வச்சு நீங்கள் சாப்பிடணும். ஃபைபர்ஸ்க்கு நிறைய காய்கறி பொரியல் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஆயில் கம்மியாக வச்சு பொரியல். ப்ரோட்டீனுக்கு எக்ஸ் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், டோஃபு எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து சோயா பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் பேசிக்காக முட்டை தான் எடுப்பேன், சரியா? எனக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ஈஸி சோர்ஸ் இல்லையா? ஸோ முட்டை எடுத்துக்கலாம், அப்புறம் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. மெயினானது எது அப்படின்னா சுகர். அதுதான் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வைக்கிறீங்கன்னா சுகரை கண்டிப்பாக விட்டணும். இப்போ நான் வந்து ஃபாஸ்டிங்கை பற்றி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து என்னென்னா ஒர்க் அவுட்ஸ் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸசைசஸ், ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? பேசிக்கானது என்னது? வாக்கிங் எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக 1 மணி நேரம் வந்து வாக் பண்ணுங்கள். ½ அன் ஹவர் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். தினமும் வந்து ஒரு 1 ஹவர் வந்து வாக்கிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒன். ஸோ இது வந்து நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சரசரன்னு வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஸ்கிப்பிங் வந்து ஒரு 50, அதுக்கப்புறம் 100, 150, 200 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 500 கிட்ட நான் ஸ்கிப்பிங் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கோங்க. வாக்கிங் வந்து மஸ்ட். ஸ்கிப்பிங் பண்ண முடியலனாலும் கூட பரவாயில்ல, வாக்கிங் வந்து 1 ஹவர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஆகும். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி லாஸ்ட் இயர் நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட செப்டம்பர் கிட்ட ஆரம்பித்தேன். அக்டோபர், நவம்பரில் நான் நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டேன். என்னோடய வெயிட் ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ இருந்தேன்னா 66 kgs இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் எவ்வளோ இருக்கேன்னா 56 kgs. 10 கிலோ வந்து 2 மந்த்ஸில் வந்து குறைச்சிட்டேன். என்னோடய பிஃபோர் ஆஃப்டர் இமேஜஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குது என்னோடய பிஃபோர் ஃபோட்டோஸ்லாம். நான் எங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா வேறு ஏதாவது கொஞ்சம் வெயிட் லாஸ் பற்றி எலாபரேட் பண்ணி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.